ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜேஎஸ் வந்த உடனே இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு கடைசி குறும்படம்னு சொல்லி வியானா திவாகர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வினோத்தை பிளான் பண்ணி அரோரா எடுக்க வச்சுட்டாங்க, சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியானாக்கு மட்டும் இல்லை, இந்த சந்தேகம் நமக்கே இருந்தது, வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கும் இருந்தது. திவ்யா அப்போவே அரோரா கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ தான் எடுக்கணும்னு நினச்சியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அரோராவும் ஆமாம் நான் தான் எடுக்கணுன்ட்டு விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அப்போ அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று வினோத்தும் சொல்லியிருப்பார், எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், என்னோட சுயநினைவோடு தான் எடுத்துகிட்டு வந்தேன், யார் சொல்லியும் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் வினோத் சொல்கிறதுக்கு முன்னாடியே தான் வினோத்தும் திவாகரும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு குறும்படம் போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் சாண்ட்ரா இதை விட மோசமாகவே பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் குறும்படம் போடலை. கனி விஷயத்திலே அந்த ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, அதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணி ஒரு சாரி கூட கேட்காம இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி குறும்படம் போடலை. ஏன் அதெல்லாம் விஜய் சேதுபதி பார்க்கலையா? சாட்டர்டே ஷோவில் சொல்லியிருப்பாரு சாரி கேளுங்கன்னா, அப்போ அவங்களும் சாரி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஃபேராக கூட சாரி கேட்கல, ஆனால் விஜய் சேதுபதி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை விஜய் சேதுபதி பார்க்கலையா? அப்போ அதுக்கு குறும்படம் போட முடியலையா? இப்போ இவங்க பேசுனதுக்கு மட்டும் எதுக்கு குறும்படம் போடணும்? எதை வச்சு உங்களுக்கு இது பிளானாக தெரிஞ்சுது அப்படின்னு வியானாவை கேட்குறாங்க. வியானா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதனால நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த டவுட் இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டார். என்ன இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் டாஸ்க் வச்சா அது சரி, டாஸ்க் வச்சா அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அது சரி. ஆனால் இவங்களா ஒன்று பேசுனா அது தப்பாக. நெக்ஸ்ட் பிரவீன் கிட்ட பேசுகிறாரு, என்ன ஃப்ரீ ஸ்பேஸை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. பிரவீனும் காம்படிஷனில் இருந்த சபரிமகத்தில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை நான் பார்த்தேன்னு சொன்னதில் என்னென்ன தப்புன்னு கேட்குறாரு. உடனே விஜேஎஸ் உங்களுக்கு குறும்படம் போட்டு காமிச்சாச்சு, முதல்ல இந்த டோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமை கூப்பிட்டு கேட்டிருப்பார் போல். விக்ரமும் ரொம்ப டீஹியூமன் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, இவங்க எல்லாம் வேர்ஸ்ட்னு சொல்லியிருக்காரு. இதோட ப்ரோமோ முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.